தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஆன்மீக பெரியோர்களே, ஆன்மீக பக்தர்களே, உங்களுக்காக வடசபரி குழந்தமணிகண்ட சாஸ்தாவினுடைய ஆலயத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம். அந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில நன்மைகள் விளையக்கூடிய காரியங்களை நீங்கள் இறைவனுடைய அருளாற்றலுக்கு பின்பற்றி வேண்டியவை வேண்டியவாறு நமக்குடைய கஷ்டங்களை விளக்குவதெல்லாம் எவ்வாறு என்பதை நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் பயன்பெறும் பொழுது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ, எல்லா உயிர்களும் இன்பமோடு வாழ எங்கள் வடசபரி குழந்தமணி சாஸ்தா நல்லாசிகளோடு வார்த்தைகளை கூறுகின்றார். அதை நீங்கள் ஏற்று பின்பற்றுங்கள், பலமோடு வாழுங்கள். இறைவனுடைய அருளாற்றல் ஒவ்வொரு விதமாக அமையப்பெறக்கூடிய செயல்கள். ஒன்று, முதலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், எலுமிச்சங்கனியை தன்னுடைய தீமைகளிலிருந்து விடுபட தலவாசகாலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கிவிட்டு, பிறகு நமக்கு நடைபெற வேண்டிய காரியங்களை பற்றி ஆரம்பிப்போம் என்பதை சொல்லி, கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும், நம் வீட்டில் உள்ளதை வைத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் ஒரு பச்சை துணியை எடுத்து அதில் வெண்கடுகு 1 டீஸ்பூன், ₹1 நாணயம், பச்சரிசி, பச்சை கற்பூரம், கிராம்பு, சுக்கு, மற்றும் வசம்பு, அதில் 2 தர்பை புல்கள் வைத்து நமக்கு வாழ்வில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய வாழ்விக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வைத்து பச்சை துணியில் முடிந்து அதற்கு தூப தீபம் நைவேத்தியம் பஞ்சாட்சர உபச்சாரங்கள் செய்து காளிகாம்பாள் திருப்படத்தின் முன்பு வைத்து துன்பங்கள் விலக வேண்டும் தாயே, எனக்கு இந்த நவராத்திரி குழுவினில் வீட்டிற்கக்கூடிய உமையவளே, நீங்கள் எங்களுக்கு உற்ற துணையாக என்று சொல்லி நவராத்திரியில் குழுவிற்கும் மும்மூர்த்தி சக்திகளே, கலைவாணி மாதாவை ஞானத்தை அருள்க, துர்க்கை அம்மனை தீமைகளை அகற்றுக, மகாலட்சுமி தாயே தனதானத்தை வழங்குக என்று சொல்லி நவராத்திரியினுடைய இரவு பொழுதினில் அவைகளை நம்முடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி இந்த முடிப்பை வைத்து நவராத்திரி முழுவதும் இந்த பொருளை தீபத்திற்குரிய ஆற்றலில் தீபங்களை ஏற்றி அதற்கு பாலினால் நெய்வேத்தியம் செய்து அந்த முடிப்பை நவராத்திரி முடிந்து விஜயதசமி அன்று அந்த பொருளை தன்
பணம், பொருள் இவைகள் வைக்கக்கூடிய இடத்தில் தென்மேற்கு மூலையில் அதை ஒரு ரூபாய் தாளினால் அடியில் வைத்து அதன் மேல் இந்த மூட்டையை வைத்து விடுவோம். அப்படி என்றால் பணம் வைக்கக்கூடிய இடத்தினில் அந்த மூட்டையை வைத்து தினந்தோறும் தூபத்தை காட்டி மனதில் வேண்டுதல் செய்தார் லட்சக்கணக்கில் பணம் திரளும், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க இன்பமுடன், வாழ்க சுகமுடன், வாழ்க 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 என்று சொல்லி வடசபரி கோந்தமணியின் சஸ்தா ஆலயத்தில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு தன்மையில் உள்ள விஷயங்களை சொல்ல உள்ளோம். அதை நீங்கள் கேட்டு பின்பற்றி நடந்தால் வாழ்வில் சுகம் உண்டாகும். போற்றி ஓம் நமச்சிவாய.